மக்களே, ஹர்திக் பாண்டியா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ட்ரேட் ஆக போறாரா? இதனால ஹர்திக் டு சிஎஸ்கே ட்ரேடு நடக்கிறது ரொம்ப கஷ்டமா? அது மட்டும் இல்லாம ரிஷப் பண்ட் டு டெல்லி கேபிட்டல்ஸ் ட்ரேடு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிட்டு ஐபிஎல் 2026 இப்பதான் முடிஞ்சது. ஆனா அதுக்குள்ள 2027 ஐபிஎல் பத்தி நிறைய அப்டேட் வர ஆரம்பிச்சிட்டு, ஸோ நம்ம இந்த வீடியோல ஹர்திக் டு ஆர்ஆர் ட்ரேடுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம ஃபர்ஸ்ட் பாண்டியா ட்ரேடை பார்க்கறத விட ரிஷப் பண்ட் ட்ரேடை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருவோம். இந்த ட்ரேட் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிட்டு, அதாவது ரிஷப் பண்ட் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு போறாரு. டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து குல்தீப் யாதவ் லக்னோக்கு போறாரு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரிஷப் பண்ட்டுக்கு வந்து எல்எஸ்ஜில வந்து லாஸ்ட் 2 சீசனா வந்து ஒழுங்கா அமையவே இல்லை. அதனால தான் ரிஷப் பண்ட் இந்த டிசிஷனை எடுத்திருக்காரு. இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, ரிஷப் பண்ட் அவரோட சேலரியும் கம்மி பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா ரிஷப் பண்ட் 2025 ஐபிஎல் ஆக்ஷன்ல எல்எஸ்ஜி வந்து 27 crores கொடுத்து எடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ அவரு வெறும் 15 crores-க்கே டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் ட்ரேட் ஆக போறாரு. சோ இப்போ குல்தீப் யாதவோட ஆக்ஷன் பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 13 crores. சோ இப்போ எல்எஸ்ஜிக்கு குல்தீப் யாதவையும் வாங்கிட்டு அவர் சேர்க்காம ஆக்ஷன்ல 13% ஃப்ரீயா இருக்கும். இது லக்னோக்குமே ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். ஏன்னா லக்னோல ஒரு நல்ல சீனியர் ஸ்பின்னர் இல்லவே இல்லை. சோ அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு கோச்சிங் சேஞ்சஸும் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த வாட்டி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு சௌரவ் கங்குலி ஹெட் கோச்சாவும் யுவராஜ் சிங் பேட்டிங் கோச் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பண்டோட ஹோம் கம்மிங் பண்ட்டுக்கு என்ன மாதிரி அமைய போகுது அப்படின்னு. ஓகே, நம்ம இப்போ மெயின் டாபிக் வருவோம். அதாவது ஹர்திக் பாண்டியா டு ஆர்ஆர் ட்ரேட் தான். இதுக்கு முன்னாடி ஹர்திக் டு சிஎஸ்கே ட்ரேட் தான் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் இருந்துன்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனா இப்போ ரிவ் ஸ்போர்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஹர்திக் பாண்டியா ட்ரேட் பண்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே ப்ரோ, ஒருவேளை ராஜஸ்தான் ராயல்ஸ் ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா ஆர்ஆர் வந்து யாரை தருவாங்க ஹர்திக் பாண்டியாக்கு பதிலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வேற யாரும் இல்ல, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான். அதாவது ஹர்திக் டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ட்ரேடுக்கு தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இது நம்ம பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எம்ஐக்கும் ரோஹித் சர்மாக்கு அப்புறமா ஒரு நல்ல இந்தியன் ஓபனர் வந்து தேவைப்படுறாரு. அதே மாதிரி தான் ஆர்ஆருக்கும் ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பிளஸ் கேப்டன்சி மெட்டீரியல் வேணும். ஹர்திக் பாண்டியாட்ட அது ரெண்டுமே இருக்கு. ஸோ இந்த ட்ரேட் நடக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஓகே ப்ரோ, அப்ப சிஎஸ்கே டு ஹர்திக் பாண்டியா ட்ரேடு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா ஹர்திக் பாண்டியா ட்ரேட்ல 3 டீம் வந்து இன்ட்ரெஸ்டா இருந்திருக்காங்க. ஒன்னு ராஜஸ்தான் ராயல்ஸ், ரெண்டாவது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், மூணாவது சென்னை சூப்பர் கிங்ஸ். எம்ஐ வந்து கேகேஆர் கிட்ட ஹர்திக் பாண்டியா ட்ரேடுக்கு ரிங்கு சிங் பிளஸ் சுனில் நரேனே ஆர் வருண் சக்கரவர்த்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து கேகேஆர் வந்து ஒத்துக்கல. அதே மாதிரி சிஎஸ்கே கிட்ட எம்ஐ வந்து என்ன அப்ரோச் பண்ணிருக்காங்கன்னா, சிவம் துபே பிளஸ் அன்சுல் கம்போஜ் ஆர் ஆயுஷ் மாத்ரே. பட் சிஎஸ்கே ஆயுஷ் மாத்ரேவை ட்ரேட் பண்ற மாதிரி தெரியல. சோ சிஎஸ்கே வந்து இந்த ட்ரேடுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போதைக்கு காட்டல. பட் எதுவும் சொல்ல முடியாது, அடுத்த ஐபிஎல் வரதுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். சோ இப்போ போயிட்டு இருக்கிற நியூஸ் படி ஹர்திக் டு ராஜஸ்தான் ராயல்ஸ் ட்ரேட் தான் நடக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. இது இல்லாம இன்னொரு ரூமரும் வந்துச்சு. அதாவது ஹர்திக் பாண்டியா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸா சிஎஸ்கேக்கு தான் வந்து போக ஆசைப்படுறாரு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு கம்மிங் டேஸ்ல தான் தெரியும். ஐபிஎல் முடிஞ்சு இன்னும் 1 மாசம் கூட முடியல, அதுக்குள்ள இத்தனை அப்டேட் வந்திருக்கு 2027 ஐபிஎல் பத்தி. ஸோ இன்னும் எத்தனை ட்ரேட் வந்து நடக்க போகுதுன்னு தெரியல கம்மிங் டேஸில். ஸோ 2027 ஐபிஎலுக்கு இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஹைப் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிட்டு, ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் 2027 ஐபிஎல்ல எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த டீம்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்னு. ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஹர்திக் பாண்டியா வந்து எந்த டீமுக்கு ட்ரேட் ஆக போகிறாரு அப்படின்னு? அது மட்டும் இல்லாமல் ரிஷப் பண்ட் எடுத்த டிசிஷன் கரெக்டாக அப்படின்னு உங்கள் தாட்ஸை வந்து மறக்காமல் கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ தான் பார்த்துட்டீங்க. இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ உங்களை வந்து ஒரு அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை மக்களே.